அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல சுட சுட சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி தான். மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ் எப்பயுமே நம்ம மட்டன் குழம்பு அது மாதிரி வைப்போம். இந்த தடவை மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு பதிலாக சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு முட்டையில் கிரேவி மாதிரி செஞ்சிருந்தேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. ஒரு ஆனியன் ரைத்தா வச்சு மதிய சமையலை முடிச்சாச்சு. இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பேக்கரி ஸ்டைலில் இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் செஞ்சது பிரெட் ரெசிபி தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக அவுட்புட் வந்தது. ஒன்று தான் இதில் என்னன்னா அந்த பிரெட்டுக்கான ஹைட் லெவல் மட்டும் அந்த அளவுக்கு பெருசாக வரல. நார்மல் லெவலுக்கு தான் கொஞ்சம் சின்ன சைஸாக வந்துருச்சு. மற்றபடி பிரெட்டோடைய டெக்ஸ்சர் அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த மாதிரி பிரெட்டு பன்னு இதெல்லாம் பார்த்தாலே எல்லாருக்குமே உடனே ஒரு டீயோ காஃபியோ அதில் தொட்டு சாப்பிடணும்னு தான் பிடிக்கும் இல்லையா? ஆனால் எனக்கு அப்படி இல்லைங்க. பிரெட்டு பன்னு இந்த மாதிரி ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லா சூடான பாலில் மிதமான சக்கரை போட்டு அதில் இந்த சுட சுட இந்த பிரெட்டில் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரெட்டு அப்படின்னாலே அந்த பாலோட தொட்டு சாப்பிடும்போது அது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிரெட்டோட பால் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரெட் ரெசிபிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா சாண்ட்விச் அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்ட்லாம் சூப்பராக நம்மளே வீட்டில் செய்யலாங்க. இது ஓவனில் தான் செய்யணும் அப்படிங்கிறதுல நம்ம சாதாரண கடாயில் கூட சூப்பராக செய்யலாம்.